பிரபல தமிழ் நடிகர் மற்றும் நகைச்சுவை கலைஞர் ரோபோ சங்கர் தனது 46வது வயதில் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் புதன்கிழமை இரவு காலமானார். அவரது மறைவு தமிழ் திரையுலகினரையும் ரசிகர்களையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவர் மருத்துவமனையில் கடைசியாக சிகிச்சை பெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது. உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவு திரைக்கலைஞர்கள், ரசிகர்கள் என அனைவர் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மறைவால் திரையுலகமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. மறைந்த ரோபோ சங்கருக்கு சண்டை பயிற்சியாளர் ஒருவர் பண மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். பண மாலை அணிவித்ததற்கான காரணத்தை உருக்கமாக அவர் கூறியது அனைவரையும் கலங்கச் செய்தது. பிரபல தமிழ் நடிகர் மற்றும் நகைச்சுவை கலைஞரான ரோபோ சங்கர் நேற்று இரவு தனது 46 வயதில் காலமானார். தனுஷ் மற்றும் தளபதி விஜய் போன்ற முன்னணி நடிகர்களின் படத்தில் தனது நகைச்சுவை நடிப்பால் அறியப்பட்ட இவர் சென்னை ஜெம் மருத்துவமனையில் வியாழக்கிழமை இரவு உயிரிழந்தார். இவரின் மரணத்திற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்படுவது ரசிகர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மறைவு குறித்து செய்திகள் ஒளிபரப்பாகி வருகின்றன. ஆனால் புரட்டாசி மாதம் முதல் நாளே மரண செய்தியை டிவி சேனல்கள் லைவ் காட்டுவது சரியில்லை என்று அதிமுக ஆதரவாளர் கிஷோர் கே சாமி அதிருப்தி தெரிவித்திருக்கிறார். நடிகர் ரோபோ சங்கர் மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் ரோபோ சங்கர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் சின்னத்திரை முதல் வெள்ளித்திரை வரை தனக்கென தனி இடத்தை உருவாக்கிக் கொண்டவர் ரோபோ சங்கர் என விஜய் தெரிவித்துள்ளார். திமுக ஓட்டுக்கள் உடைந்து விஜய் பக்கம் பெரும்பாலும் தாவக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை கூறி வருகிறார்கள். அதற்கேற்றவாறு விஜயின் பிரச்சாரம், சுற்றுப்பயணங்கள் சூடுபிடித்துள்ளன. இதனால் தவிக தலைவர் விஜய் குறித்த பேச்சானது அரசியல் கட்சிகளால் கவனிக்கப்பட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட சூழலில் விஜயின் சென்னை வீட்டிற்குள்ளேயே ஒரு பரபரப்பு சம்பவம் நடந்துள்ளது. நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு நடிகர் கமல் அஞ்சலி செலுத்தினார். அப்போது அவருடைய மகள் இந்திரஜா, அப்பா அப்பா எந்திரிப்பா, உலகநாயகன் வந்திருக்காருப்பா, உன்னை பார்க்க வந்திருக்காருப்பா, உன் பேரனை தூக்கிட்டாருப்பா என அழுது கொண்டே சொன்னது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. ரோபோ சங்கரின் உடலுக்கு திரைப்பட கலைஞர்கள், டிவி பிரபலங்கள் உள்ளிட்டோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்திய நிலையில் சென்னை வளசரவாக்கத்தில் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் துவங்கியிருக்கிறது. வளசரவாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் ரோபோ சங்கர் உடல் தகனம் செய்யப்படவுள்ளது. இந்த இறுதி ஊர்வலத்தில் ரோபோ சங்கரின் மகள் இந்திரஜா சொம்பில் நீருடன் நிலைகுலைந்து நடந்து சென்றது காண்போரை கலங்கடித்து வருகிறது. மதுரையை சேர்ந்த சங்கர் மேடை நிகழ்ச்சிகளில் ரோபோ வேடமிட்டு டான்ஸ் ஆடுவதில் பிரபலம் ஆனார். இதன் காரணமாகவே ரோபோ சங்கர் என அழைக்கப்பட்டார். இதற்கு பிறகுதான் டிவிக்களில் தலைகாட்ட துவங்கி தனக்கென ரசிகர்களை சம்பாதித்துக் கொண்டார். சென்னை வளசரவாக்கத்தில் ரோபோ சங்கரின் இறுதிச் சடங்கில் அவரது மனைவி பிரியங்கா ஆவேசத்துடன் நடனமாடியது காண்போரை உலுக்கி எடுத்துவிட்டது.